வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சமூக ஒழுக்கம் என்பது வேறு, சட்டம் என்பது வேறு. அதை பல வகையில் நீதிபதிகள் உணர்த்திட்டாங்க. மீண்டும் அப்பப்போ கேஸ் வர வர தீர்ப்பின் மூலமாக உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்வதில்லை, அவ்வளோதான். மனிதர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், குறிப்பாக பெண்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் இருக்கிற வரைக்கும் இருப்பேன், அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் இரு. ஆமாம், ஆம்பளை சப்பி எறிஞ்சு மாம்பழ கொட்டை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். பாதிப்பு என்ன? பெண்களுக்கு தான். அதாவது லிவிங் டுகெதர், வேறு ஒன்றும் கிடையாது. அது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோக்கு நாங்கள் போட்டோம், எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்போம். லிவிங் டுகெதரில் நீ என்ன போராடினாலும் சரி, ஒரு பெண்ணை பார்த்து நான் சொல்லுவது, நீ என்ன போராடினாலும் சரி, உனக்கு தான் பாதிப்பு. இல்லைங்க, நான் அவனை டெஸ்ட்டு பண்ணுறேன், அவன் நல்லவனா கெட்டவனா பார்த்து எப்படியெல்லாம் அவனோடு உறவு கொண்டு மற்ற சூழ்ச்சி என்ன பண்ணாலும் சரி, ஆமாம், அப்புறம் பின்னால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு ஆணை லிவிங் டுகெதரா, ஒன்றும் கிடையாது, வப்பாட்டின்னு பேருங்க, வேற ஒன்றும் கிடையாது. வப்பாட்டின்னு பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பெண்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்பாங்க, ஆமாம், அவன் அப்படி இவன் அப்படி என்ன சொன்னாலும் சரி, அவன் பார்ப்பான், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு உடல் உறவு கொண்டுட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் கல்யாணம்னு ஆரம்பிக்கிற மாதிரி வரக்கூடிய சமயத்தில் நம்ம உள்டாவை பேச ஆரம்பிச்சிடுவோம். இல்லை அருணா அப்படி, இல்லை சங்கீதா இப்படி அப்படின்னு போட்டு உள்டாவை பேசி என்ன பண்ணுவான், நேக்கா ஆளை கழட்டி விட பார்ப்பான். இவன் பார்ப்பான், கோர்ட்டில் கேஸை போடுவான். அது என்ன நீதிபதி சொல்லுவார், லிவிங் டுகெதர் கான்செப்ட், அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி பலவிதமான தீர்ப்புகள் எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக வந்தாலுமே சரி, ஆணுக்கு பாதகமாக வந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஒரு சாதகமாக வந்தாலும் சரி, உடல் ரீதியான பாதிப்பு என்பது பெண்களுக்கே. அதை பல பெண்கள் இன்னைக்கு புரிந்து கொள்வதில்லை. அறிவு ஜீவியாக, அறிவுத்தனமாக ஏதோ ஆண்களை சோதனை செய்வது போல லிவிங் டுகெதர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதன் அடிப்படையில் ஒரு கேஸ் ஒன்று இன்னைக்கு இது உத்தரவாயிருக்கு, தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஷாஜஹான்பூரில் நேத்ரபால் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். இவர் திருமணமானவர். இருக்கக்கூடிய சமயத்தில் திருமணமாவார், கல்யாணமாகி குழந்தை குட்டிலாம் இருக்குது. ஒரு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு, நம்ம ஒரு 18-20 வயசு இருக்கும், 20 வயசுன்னு வச்சுக்கலாம். பொண்ணு சைடில் கிடச்சிருக்கு, நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடி, அவன் வயசு போன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றபடி கல்யாணம் ஆகாத பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆனவன் பொண்டாட்டி இருக்குது, புள்ளை இருக்குது, எல்லாமே இருக்குது, நீ அவனோட ஜாலியாக இருக்கிற, அவனோட சந்தோஷமாக இருக்க, அவன் கூப்பிட்டா அவனோட போயிடுற, உன்னுடைய வாழ்க்கை என்ன, இப்படி போகக்கூடாதுன்னு கூட அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அம்மா சொல்லுவாங்க. அதை இந்த பொண்ணு கேட்கல. அதெல்லாம் கிடையாது, அவன் கல்யாணமானவனா கல்யாணம் ஆகாதான் கிடையாது. ஆமாம், அவன் கூப்பிட்டா நான் போகத்தான் செய்வேன், அவனுடைய உடல் உறவு எனக்கு பிடித்திருக்கிறது, மற்றபடி அவனுக்கு நான் வப்பாட்டி, சின்ன வீடு, லிவிங் டுகெதராக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. எனக்கு எப்போ தோணுதோ, ஆமாம், அவன் விட்டாலும் சரி நான் விட்டாலும் சரி, இல்லை அவனையே நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவனுடைய வப்பாட்டி நான், என்னை பிரிக்க முடியாது கூட அம்மாட்டையே சபதமாக பேசிட்டான். எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க அந்த அம்மா. உத்தரப்பிரதேசத்தில் ஷாஜஹான்பூர் அந்த ஏரியாவில் உள்ள அந்த அம்மா மகளுக்கு சொல்கிறாங்க. அவள் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. அவன்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இவள்கிட்ட. சும்மா ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்கிறா, எல்லா இருந்துமே கூட ஒரு வப்பாட்டியாக இருக்கான்னா எப்படி, சும்மாலாம் இருக்க முடியாது. காசுக்காக கிடையாது, இன்பத்துக்காக இருந்திருக்கிறான், சந்தோஷத்துக்காக இருந்திருக்கான். ஆமாம், யாரிடமும் கிடைக்காத ஒரு இன்பமா என்னன்னு தெரியல, அவன்கிட்ட கிடைச்சிருக்கு, அந்த பொண்ணு இருக்கிறா.
ஆமாம். உடனே அந்த அம்மா பார்த்தாங்க, அந்த பொண்ணுனுடைய அம்மா பார்த்தாங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டுட்டு அப்போ விசாரிப்பாங்க இல்லையா, நேத்திரபாலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கக்கூடிய சமயத்தில் கடைசியில் தீர்ப்பு அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் அந்த அம்மா ஆல்ரெடி சொல்லிடுறாங்க, இந்த நேத்திரபாலை கைது செய்ய வேண்டும். என் பொண்ணை ஒரு அப்பாட்டையாக வச்சிருக்கிறாரு. சொன்னால் அவர்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டு ஏற்றுக்க மாட்டேங்கிறா, என் பொண்ணு ஏற்றுக்க மாட்டேங்கிறா, 2 பேரும் பிரிய மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் ஆகாட்டி கூட கல்யாணம் கட்டி வச்சிடலாம், ஆனால் அவர் திருமணமான பிள்ளைக்குட்டியே இருக்கிறாரு. ஆமாம், அவருக்கு அறிவு இல்லை, இவளுக்கும் அறிவு இல்லை. சரி, இவளுக்கு தான் அறிவு இல்லை, அவளுக்கு அந்த ஆளுக்கும் அறிவு இல்லை, இப்படி போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஆளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டவுடனே அது வழக்கு ஆடி மற்றபடி சோன்ஸ் எல்லாம் தீர்ப்பு வரக்கூடிய சமயத்தில் நீதிபதி சொல்லிட்டார். அதாவது திருமண ஆண் என்ன, ஆமாம், திருமண ஆண் வயது வந்த பெண்ணோடு சம்மதத்துடன் லிவிங் டுகெதர் இருக்கக்கூடிய சமயத்தில் அது கிரிமினல் குற்றம் அல்ல. நீதிபதி அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க, என்னம்மா இந்த மாதிரி உங்கள் அம்மா இந்த மாதிரி கோர்ட்டில் உன் பேரில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, நேத்திரபாலோட நீ உறவில் இருக்கிறியாமே, லிவிங் டுகெதர் வப்பாட்டியாக இருக்கிறாமே, சின்ன வீடாக இருக்கிறியாமே, ஸ்டெப்னியாக இருக்கிறியாமே, என்ன சமாச்சாரம்? ஆமாம் சார், என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டா நீதிபதி முன்னாலேயே. என் விருப்பத்துக்கு இருக்கிறேன். ஆமாம், என் குடும்பத்தார் என்னை கொலை மிரட்டல் செய்கிறார்கள், என்னை அவரிடமிருந்து பிரிக்கிறார்கள். ஆமாம், எனக்கு அது பிடிக்கல. எனக்கு எப்போ பிரியமாக இருக்குது அவர்கிட்ட விளைவிக்கிறேன். அவர் போய் சொல்கிறாரு, நானாக போய்க்கிறேன், அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு நான் அவர்கிட்ட அவன் லிவிங் டுகெதர் வப்பாட்டியை இருந்துக்கிட்டு இருக்கிறேன், சின்ன வீடாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆமாம், அப்படி சொன்ன உடனே நீதிபதி அசந்துட்டார். அப்படிங்கிறப்ப பிரிக்க முடியாது. அவளுடைய விருப்பத்துக்கு அவர் இருக்கிறான், முடிஞ்சு போய் நேத்திரபாலை கைது செய்ய முடியாது போட்டு இன்னைக்கு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படி முக்கியமான கருத்து என்னென்னா, அதாவது அந்த நபர் மீது எப்படிப்பட்ட கிரிமினல் வழக்கு தொடர முடியாது, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவன் சம்மதத்தோடு தான் அவர் பப்பாட்டி அவளை வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் உள்டா அடித்து பேசினான்னு வைங்க, அதுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. இவளே இல்லை என்னை வல்கராக தூக்கி சென்றார், பாலியல் வன்கொடுமை செய்தார், பாலியல் பலாத்காரம் ஆச்சா போச்சான்னு சொன்னான்னு வைங்க, அதுக்கு ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சி நேத்திரபால் போட்டான்னு வைங்க. ஏன்னா எல்லாத்தையும் சம்மதத்தோடு செய்து விட்டு என்னை பிளாக்மெயில் செய்கிறான்னு வச்சுங்க, அது பெண்ணால் முடியாது. அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெண் பிளாக்மெயிலாம் பண்ண முடியாது. ஆதாரத்தோடு கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, முடிஞ்சு நீதிபதி எழுதிடுவார். ஆமாம், இந்த பொண்ணு சம்மதத்தோடு தான் அந்த நபர்கிட்ட வப்பாட்டியை இருந்துரு இவ்வளோ நாள் வரைக்கும். அந்த இன்பம் தீர்ந்த உடனே இவள் என்ன எதிர்பார்க்கிறாளோ அது அவரிடம் கிடைக்காதப்ப இந்த நபர், இந்த பொம்பளை, இந்த லேடி என்ன பண்ணுறா, அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார். உண்மையிலே சுயநலமானது கூட அதையும் ஒரு சில வழக்கில் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த நீதிபதி சொல்கிறாங்க, அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சமூக கருத்துக்களோ தனிப்பட்ட ஒழுக்க நெறிகளோ சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை தீர்மானிக்க முடியாது. சமூகத்துக்கு சம்மந்தப்பட்டது ஒழுக்கம் அப்படிங்கிறது, சட்டத்துக்கெல்லாம் அது உட்காராது. என்ன நீ உன் சம்மதமா போயிட்டே முடிஞ்சு போச்சு. பாதிப்பெல்லாம் அது நீ அனுபவிச்சுட்டு போயிட்டு எவனோ அனுபவிச்சுட்டு போ, நமக்கு எதுக்கு சட்டமெல்லாம் அது ஈடு கொடுக்காது. அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இது பல விதமான விஷயங்களில் தீர்ப்பு வேறு விதமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த அலகாபாத் நீதிமன்றம் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாங்க. ஆமாம், சட்டத்துக்கெல்லாம் முடியாது. நம்ம லிவிங் டுகெதர் இருக்கிறாருன்னா அந்த அம்மா பொண்ணு சம்மதத்தோடு இருக்கிறார், இது அவருக்கு அரெஸ்ட் பண்ணவெல்லாம் முடியாது, கிரிமினல் குற்றம் ஆகாது அப்படின்ட்டார், முடிஞ்சு. அப்போ என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணு அப்படியே ஜாலியாக இருந்துக்கிட்டே இருப்பாள். என்ன இருந்தாலுமே சரி, ஆமாம், மனைவி கிடையாது, சொத்தில் பங்கு தர முடியாது. அவர் என்ன பார்ப்பார், என்ஜாய் பண்ணுறவட என்ஜாய் பண்ணிவிட்டு அவளும் என்ஜாய் பண்ணுறவட என்ஜாய் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அவள் தெற்க போயிடுவா, இவன் வடக்கு போயிடுவார், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். யாருக்கு பாதிப்பு? ஒரு பெண்ணுக்கு தான் பாதிப்புங்க. என்னதான் இருந்தாலும் சரி, நாங்கள் பல வீடியோவில் சொல்லிட்டோம். ஆமாம், முள் மேல் சேலை விழுந்தாலும் சரி, சேலை மேல் முள் விழுந்தாலும் சரி, பாதிப்பு முள்ளுக்கே கிடையாது, சேலைக்கு தான். ஆமாம், அதை பல பெண்கள் உணர்வதில்லை. இப்போது இந்த நேத்திரபால்கிட்ட அந்த இருக்கிறான், லிவிங் டுகெதராக இருக்கிறான், அந்த லப்பாடியாக தான் வச்சுருக்கிறான், முடிஞ்சு போச்சு. தாலி கட்டி மனைவி ஆக்கவில்லை, முடிஞ்சு போச்சு. பின்னால் மனைவி ஆக்குறான், ஆக்கலை, அதெல்லாம் ஆக்க மாட்டான். அப்புறம் மூத்த மனைவியை சண்டை போடுவார்ல, அது ஒன்று இருக்குல்ல. அப்புறம் குழந்தைங்க பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அதனால் அது அப்படியே போயிடும், முடிஞ்சு போச்சு. அப்படி போனப்போ இவன் என்ன பண்ணுவான், இன்னொருத்தனை கட்ட முடியுமா?
கட்டினாலும் இவருடைய மனசாட்சி ஒத்துக்கொள்ளுமா? அடுத்தவன்ட்டு இவ்வளோ நாளாக வப்பாட்டியாக இருந்துட்டு ஒரு அப்பாவியான ஒருத்தவனை கட்டிக்கிட்டு அவன் கழுத்தில் அவனை கட்ட வச்ச தாலியை கழுத்தில் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய மனசாட்சி என்ன செய்யணும்? அந்த மாதிரி பல பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்களை ஏமாற்றக்கூடிய பெண்கள், ஆண்களை எழுச்சவாத்தனம் ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், ஆண்களை மட்டம் தட்டியே வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்கள், தன் சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பெண்கள், ஆண்களை இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க. இது திருந்துற மாதிரி தெரியல. பல பெண்கள்கிட்ட சில விளக்கமாக நானே பேசியிருக்கிறேன். ஆமாம், லிவிங் டுகெதர் வப்பாட்டிங்கிறீங்க, மற்றபடி ஸோ பாதிப்பு உங்களுக்கு தானே. நாளைக்கு கர்ப்பம் என்ன பண்ணுவீங்க? நான் அவன் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுவேன், என்ன கிழிச்சு போடுவேன். ஒரு பெண் சொன்னான், ஒரு லேடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த பொண்ணு சொல்கிறா, என்னம்மா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விப்பட. ஆமாம் அங்கிள், ஆமாம் பிரியம் இருந்தால் பார்ப்பேன், இல்லாட்டி இவனே சொல்கிறா கட் பண்ணிக்குவேன் அப்படின்னு. அவன் கட் பண்ணால் என்ன பண்ணுவேன்? அவன் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுவேன். எப்படி பாருங்கள், எவ்வளோ சுயநலம் பாருங்க ஒரு பெண்ணுக்கு. இவன் கட் பண்ணால் அவள் அப்படியே போயிடுவாளாம், அவன் கண்டுக்க மாட்டான், ஆம்பளை கண்டுக்க மாட்டான். எந்த வரைக்கும் அடி நவுத்தி பிச்சு எடுத்துட்டு பீஸ் ஆக்கி அமுச்சு விட்ருவான். ஆம்பளையோட குணம் அவ்வளோதான், அதை விட்டுருங்க. ஆனால் அவன் கழட்டி விட்டானா இவ கோர்ட்டில் கேஸ் போடுவானா. இது இந்த அளவுக்கு சுயநலம் பாருங்க. ஒரு பெண் அப்படியே அப்பட்டமாக சொல்கிறா. அப்போ நான் சொன்னேன், உன்னுடைய உடல்நலம்லாம் பாதிப்படைஞ்சிருக்குமே, திடீர்னு கர்ப்பமானா என்ன பண்ணுவான்னு. விடமாட்டேன் அவனை. அதுக்கு முன்னால் உனக்குங்க அறிவு போச்சுன்னு கேட்டேன். அதுக்கு முன்னே அறிவு போச்சு. லிவிங் டுகெதர்னா என்ன? உன் சௌரியத்தை நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த இது தமிழ் கலாச்சாரம் உலகத்தில் பழக்க ஓட்டை இருந்தாலுமே கூட உன்னுடைய உடல்நிலை பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்டேன். பேன்னு முடிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அந்த மாதிரி பெண்களாக திருத்த முடியாது. ஆமாம், அதனால் மீண்டும் சொல்லிக்கிறேன். ஆமாம், லிவிங் டுகெதர் வப்பாட்டியாக இருக்கிறது மற்ற என்ன இருந்தாலும் சரிங்க, பெண்ணுக்கு தான். அதான் வைரமுத்து அப்போவே சொன்னேன், துன்பங்கள் என்றும் ஆணுக்கல்ல, அது அன்றும் இன்றும் பெண்களுக்கு. நீ அன்று சிந்திய கண்ணீரில் இந்த பூமியும் வானமும் நனைந்தம்மா. பெண்களுக்கு துன்பம்னா பெண்களுக்கு தான், முடிஞ்சு போச்சு. அது பல வகையில். அது இப்படிப்பட்ட துன்பங்கிறது ஒருதலை பட்சமான துன்பம். ஆமாம், சுயநலமான துன்பம். கட்டாயமாக இது பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு துன்பம், மனசாட்சியற்ற ஒரு துன்பம். ஆமாம், அப்படிப்பட்ட பெண்கள் பிற ஆண்களை ஏமாற்றக்கூடிய அளவு இருக்கக்கூடிய மிக கேவலமான ஒரு துன்பம். ஆமாம், அதனால் சொல்லிக்கிறேன். ஆமாம், முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சரி, மீண்டும் சொல்லிக்கிறேன், சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் சரி. ஆமாம், முள்ளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, சேலைக்கு தான் பாதிப்பு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில்.